ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சடனாக ஒரு பிளான் பண்ணி நாங்கள் சாப்பிட போகலான்னு சொல்லி நினச்ச இடம் தான் ஸ்பைசி கஃபே. ஷார்ஜாவில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பைசி கஃபே நியூவாக கிராண்டாக பக்காவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போயிருந்தப்பே தெரிஞ்சிருந்துச்சு, அவ்வளோ கூட்டம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மந்தி, ஃபுல் அண்ட் ஃபுல் மந்தி வெரைட்டி வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்குது. கன்ஃபார்மாக நான் வந்துட்டு ஃபிஷ் மந்தி நம்ம ட்ரை பண்ணி ஆகணுங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அவ்வளோ பிரமாதமாக நல்ல மசாலாவை டீப் கோட் பண்ணி ஸ்லோ குக்கிங் பண்ணி அவ்வளோ பெர்ஃபெக்டாக டைனிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரியல் மந்தி கஃபே நான் துபாயில் எங்கேயும் சாப்பிட்டதில்ல. அதோடு நான் சொல்ல வேண்டியது இருக்கே, அந்த மந்தி ரைஸ் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா? அது சொல்கிறதுக்கே நீங்கள் சாப்பிட்டா தான் அந்த ஃபீலிங்கே புரியும். அவ்வளோ சாஃப்டாக பண்ணியிருந்தாங்க, பக்காவான டேஸ்ட்டில். செம்ம சாப்பிட்டா இருந்தது, நல்லா சாப்பிட்டாருங்க. அந்த ஸ்லோ குக் பண்ண ஃபிஷ் தவா ஃப்ரை இருக்கு இல்லையா, அது நல்லாவே மசாலாவில் டீப் கோட் பண்ணி நம்மளுக்கு வந்து தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் பக்கமான விஷயம் என்னம்னா, கொஞ்சம் கூட அது உடஞ்சிருக்காது. தவா ஃப்ரை பண்ண அப்புறம் மேலே அந்த மசாலாவை கோட்டிங் பண்ண கொடுத்ததை நம்ம அந்த ரைஸோடு சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அவ்வளோ பிரமாதமான டேஸ்ட்டு, நீங்கள் எங்கேயும் ஃபீல் பண்ணியிருக்க முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. அந்த மசாலாவில் இன்ஃப்யூஸ் ஆன ஃபிஷ் தவாவை கொஞ்சோன்னு எடுத்து நீங்கள் அந்த ரைஸோட ஸ்பேரிங் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போகிற ஸ்பேரிங் கொஞ்ச நேரமாவது உங்கள் நாக்கில் நாட்டியம் ஆடும். அவ்வளோ அற்புதமான தக்காளி சோறு. இது நல்ல மசாலா, செம்மையாக இருக்கீங்க. அந்த மசாலாவோட ஃபிஷ்ஷில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே, லைட்டாக மைனஸ் சாப்பிட்டாலும் ஓகே. இது ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கிறாங்க, ஆனால் வெயிட் பண்ணால் அதுக்குரிய ரிசல்ட்டு மனசுக்குள்ளே வைக்கிறாங்க. ஏன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டோம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவோம். ஆனால் இங்கே அப்படி விடலை. அஞ்சோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த சட்னி தான். இது நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, இல்லை நம்மளுக்கு தானம் பண்ணிட்டாப்ல. அந்த ரெட் கலர் சட்னி ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்.